பிரியமானவர்களே, ஒரு நீளமான முதல் வாசகத்தை நாம் கேட்டோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து இந்த பகுதி வருகிறது. ஒரு 2 பேர், நாபோத்து என்கின்ற ஒரு சாதாரண மனிதன், ஆகாப் எனக்கூடிய அரசன், மன்னன். 2 பேருக்குமே திராட்சை தோட்டம் இருக்கிறது. மன்னனுக்கு அதிகமான விளைநிலம் இருக்கிறது, மிக பரந்த திராட்சை தோட்டம் இருக்கிறது. ஆனால் நாகோப் அவனுக்கு சின்ன ஒரு நிலம். எந்த அளவுக்கு அப்படின்னா, வீட்டு பக்கத்துலேயே நாம் நெல் பயிர் அல்லது கடலை, கேழ்வரகு நிலத்தில் போடக்கூடிய அந்த விஷயத்தை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டனில் போட முடியாது, தோட்டத்தில் போட முடியாது. நிலம் வேறு, நம்முடைய வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ரோஜாப்பூ அல்லது மல்லிப்பூ அது நட்டு வைப்பதற்காக, குரோட்டன்ஸ் நட்டு வைப்பதற்காக இடம், தோட்டம் சொல்லுவோமே, அது வேறு. இது ரொம்ப சின்னது. நிலம் என்பது பெருசு. அப்போ அவனுக்கு இருந்த நிலம் எப்படி அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஆகாப்பு நாபோத்தின் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை, அந்த இடத்தை தன்னுடைய வீட்டினுடைய காய்கறி தோட்டமாக மாற்றிக்கிறதுக்கு கேட்குறான். அப்படின்னு என்ன சொல்ல வருது வாசகம் அப்படின்னா, அது பெரிய லேண்டு கிடையாது, திராட்சை விளைநிலம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சுருக்கான். ஆனால் ஆகாபு மன்னன் பெரிய நிலம் வச்சிருக்கிறான், அது ஃபுல்லாகவே திராட்சை தோட்டம். அவன் தன்னுடைய வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மனுஷனுடைய இந்த சின்ன திராட்சை தோட்டத்தை விலைக்கு கேட்குறான். சும்மா கேட்குறான், விலைக்கு கேட்குறான். அப்போ நாபோத் என்ன சொல்கிறான், இல்லைங்க, இது என்னுடைய முன்னோர் சொத்து, நான் சம்பாதிச்சது கிடையாது. என்னுடைய முன்னோர், தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படியே காலமாக இந்த லேண்டை நாங்கள் வச்சுருக்கிறோம், இந்த இடத்த வச்சுருக்கிறோம். இது விற்கிற ஐடியா கிடையாது, இது எங்களுடைய முன்னோர் சொத்து, எங்களுடைய உரிமை சொத்து, விற்கிற ஐடியா கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தன்னை அவமானப்படுத்தினான். ஒரு சின்ன ஒரு இடத்த வச்சுக்கிறவன் தன்னுடைய இடத்தை கொடுக்க மாட்டேன், நான் வெள்ளியை கொடுக்கிறேன், அந்த நிலத்துக்கு ஈடாக நான் வெள்ளியை கொடுக்குறேன், அது காஸ்ட்லி, அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் கூட மறுத்து விட்டானே, என்னை அவமதித்து விட்டானேன்னு சொல்லி தன்னுடைய அறையில் சோகமாக படுத்துன்னு இருக்கிறான். அவனுடைய மனைவி, அரசனுடைய மனைவி முகம் சோகமாக இருக்குது, தன்னுடைய கணவனுடைய முகம் சோகமாக இருக்கு பார்த்து கேட்கிறாள், என்ன நடந்துச்சு. அவன் சொல்கிறான், அவன் தன்னுடைய லேண்டுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டான், வருத்தமாக இருக்கு. மனைவி என்ன செய்கிற, இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி செய்கிறாள். இந்த நாபோத்து கடவுளையும் அரசனையும் தரக்குறைவாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட செய்தியை பரப்புகிறார்கள். எனவே அவனுக்கு உண்டான தண்டனை கொடுக்கப்படுகிறது. என்ன தண்டனை? கல்லால் அடித்து சாகடிக்கிறான். ஆக இப்போது நாபோத்து இறந்து போகிறான். இப்போ அவனுடைய லேண்டு ஆகாப்புக்கு வருகிறது. இசபேல் மிக சூழ்ச்சியாக அந்த நாபோத்தை சாகடித்து தன்னுடைய கணவன் விரும்பிய அந்த நிலத்தை தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கிறார். முதலாவது காசு போயிட்டு காசு கொடுத்து நிலத்தை வாங்கியிருக்கணும். இப்போ அப்படிதான் கிடையாது. கொடுக்க முடியாதவனை கொலை செஞ்சுட்டு அவனுடைய லேண்டை சும்மாவே எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி முதல் வாசகம். அது நாளைய வாசகத்தில் இறைவாக்கினை ரொம்ப கண்டிப்பார். பெரியமானவர்களே, இந்த வாசகத்தில் நிறைய காரியங்களை பற்றி நம்ம பேசலாம். பேராசை, சூழ்ச்சி, இப்படி நிறைய காரியங்கள் அதில் இருக்கிறது. ஒரு நிலத்துக்காக ஒரு மனுஷனை கொலை பண்ணுறது, இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அன்றைக்கு நடந்திருக்கிறன. இதில் நான் எடுத்துக்கொண்ட செய்தி என்னென்னா, மூதாதையுடைய நிலத்தை, என்னுடைய மூதாதையுடைய நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன். அவன் ஏழை தான், மன்னனை போல பணக்காரன் கிடையாது. ஆனாலும் கூட என்னுடைய மூதாதையர் கொடுத்த அந்த நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன். பெரியமணி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மூதாதையர் கொடுத்த ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கிறதா? நம்முடைய தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த வழியாக சம்பாதிச்சு நம்மக்கிட்ட கையில் கொடுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயத்தை
நாம் நம்முடைய சந்ததிக்கு கொடுக்கக்கூடிய அளவில் நாம் இன்றைக்கி எதாவது வச்சுருக்கிறோமா தெரியல. ஆனால் இன்றைக்கு பார்க்கிற போது, கிராமத்தை பார்க்கிற போது அல்லது நகர்ப்புறங்களை பார்க்கிற போது எல்லாருமே தன்னுடைய மூதாதையர் கொடுத்த நிலங்களை எல்லாம் பணக்காரர்களுக்கு விற்று சிட்டியில் வந்துட்டு ஒரு வாடகை வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மூதாதையர் நம்மிடம் கொடுத்ததை நாம் இழந்திருக்கிறோம். அவங்க கஷ்டப்பட்டு வாங்குந்து அவங்களுடைய சொத்து அது இன்றைக்கி நம்மக்கிட்ட கிடையாது, நாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஆனால் இந்த மனுஷன் நாபோத்து, நான் செத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய நினைவாய் வைத்திருப்பதை நான் கொடுக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நிலத்தை விற்காதீங்க, உங்கள் தாத்தா பாட்டி கொடுத்த நிலத்தெல்லாம் விற்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்முடைய மூதாதையர்களை நாம் எந்த அளவுக்கு ஞாபகத்தில் வச்சுருக்கிறோம். நமக்கு முன்னாடி நம்முடைய அப்பா, அதுக்கு அப்பாவுடைய அப்பா, அம்மா, அம்மாவுடைய அம்மா, அப்பா, அவங்களுக்கு மேலே கூடிய அவங்களை பெற்றெடுத்தவர்கள், இவங்களுடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து போகின்றன. இந்த தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம எப்போ நினைக்கிறோம்? அவருடைய தாத்தா பாட்டின்னு யாராவது நமக்கு தெரியுமா? அல்லது இன்றைக்கு நம்முடைய அப்பா அம்மாவனுடைய அப்பா அம்மா அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம போய் பார்க்குறோமா, எதை பேசுகிறோமா, அவங்களோட நம்ம எதாவது உரையாடுகிறோமா? அல்லது அந்த மனிதர்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, அது நம்முடைய மூதாதையர்களுக்கு நமக்கு எந்த உறவும் கிடையாது என்று ஏதோ வேற்று மனிதர்களை போல இன்றைக்கு அப்படியாக நம்முடைய மூதாதையர்களை நாம் தட்டி அப்படி நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இப்போ நாம் இப்படி இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு மூதாதையர்களை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா, அம்மாவுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா சொல்லி கொடுக்குறோமா? நம்முடைய வழி மரபினர் முதல்ல நமக்கு தெரியணும் சொல்லி கொடுக்கறதுக்கு. நமக்கே நம்முடைய தாத்தா யாருன்னு தெரிய மாட்டேங்குது. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, உறவுகள் மிக முக்கியமானவை. உறவுகள், சொந்த பந்தங்கள் மிக முக்கியமானவை. இன்றைக்கு நம்ம போகக்கூடிய சந்ததி யாரை பற்றியும் தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை. நான் என்னை பற்றி, என்னுடைய தேவைகள், என்னுடைய விருப்பங்கள், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதை தாண்டி உறவுகளுக்குள்ளே வர விருப்பம் இல்லை. நாமும் கூட அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. நம்முடைய தாத்தா பாட்டி, பிள்ளைகளுடைய தாத்தா பாட்டிக்கு, பேரனுடைய தாத்தா பாட்டிக்கு அவங்களை கொண்டு போகணும், கூட்டிகிட்டு போகணும் அப்படியெல்லாம் விருப்பப்படுவது கிடையாது. நாபோத்து சொல்லக்கூடிய செய்தி, உறவுகள் மிக முக்கியமானது, சொந்த பந்தமும் முக்கியமானது. பெரியமானே, நற்செய்திக்கு நான் போகிறேன். நற்செய்தி வாசத்தில் ஆண்டவர் இயேசு இந்த மலைப்பொழியில் வரக்கூடிய ஒரு பகுதியை சொல்கிறாரு. நம்ம ரொம்ப அதிகமாக கேட்ட பகுதி தான், நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்ல கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அப்போ யார் சொன்னது அது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். மோயிசன் பழைய ஏற்பாட்டில். ஒருத்தன் உன் கண்ணில் அடித்தான்னா, உன் கன்னத்தில் அரைச்சான்னா, நீ அவனுடைய கன்னத்தில் அரையலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, அவன் ஒரு தடவை அரைந்தால் நீயும் ஒரு தடவை தான் அரைய வேண்டும், 2 வாட்டி அடிக்கக்கூடாது. உன்னுடைய பல்லை அடித்து ஒரு பல்லை எடுத்து விட்டால் நீயும் அவனை அடித்து ஒரு பல்லை தான் எடுக்க வேண்டும், 2 பல்லு எடுக்கக்கூடாது. அதான் மோயிசன் கொடுத்த சட்டம். உனக்கு என்ன தண்டனை கொடுத்தானோ, என்ன பாதிப்பு ஏற்படுத்தினானோ அதை தான் நீ அவனுக்கு செய்யணும், அதுக்கு மேலே செஞ்சிடக்கூடாது, அது தப்பாயிடும். கண்ணுக்கு கண், அவன் கண்ணில் வச்சா நீ கண்ணில் தான் அடிக்கணும், நீ வேற எங்கேயும் அடிக்கக்கூடாது. அவன் பல்லுக்கு பல், உன்னை அடித்து பல்லை எடுத்துட்டான்னா நீ பல்லை தான் எடுக்கணும், கண் எடுக்கக்கூடாது. அப்போ கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று மோயிசன் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு மாத்துறாரு அதை, அது தப்பு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். உனக்கு கெட்டதான் பண்ணுறாங்க, கன்னத்தில் அடிச்சிட்டாங்க, தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மன்னிச்சிடு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று சொல்கிறாரு, நம்ம ஈஸியாக அந்த வார்த்தையை கடந்து போகிறோம். உங்கள் வலக்கண்ணத்தில் ஒருவர் அறைந்தால், இப்போது நான் உங்களை அடிக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய கை வந்து உங்களுடைய வலது கண்ணத்தில் விடுமா, இடது கண்ணத்தில் விடுமா, ரைட் சைடில் விடுமா, லெஃப்ட் சைடில் விடுமா? நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிற வச்சிங்க, நான் ரைட்டு, நான் உங்களுக்கு அடிக்கிற போது உங்களுடைய கண்ணத்தில், வலது கண்ணத்தில் என் கை விடுமா, இடது புறமா, இடது கண்ணத்தில் விடுமா? ரைட்டா? லெஃப்ட்டு தானே. நான் ரைட்டில் அடிக்கும் எப்படி உங்களுக்கு ரைட்டு வரும்?
உங்களுக்கு லெஃப்ட் வரும், ஏன்னா நீங்கள் எனக்கு முன்னாடி இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு லெஃப்ட் தான் வரும். ஏசு என்ன சொல்கிறாரு, ஒருவர் உங்களை வலது கன்னத்தில் அறைந்தால் அடிக்க முடியுமா? நான் உங்களை வலது கன்னத்தில் அடைக்கணுமன்னா எப்படி அடிக்க முடியும்? இப்படி அடிக்க முடியாது, இப்படி தான் அடிக்க முடியும். புரியுதா? இப்படி அடித்தா உங்களுக்கு வலது கண்ணில் விடாது, இடது கன்னத்தில் தான் விழும். ஒருவேளை நான் உங்களை வலது கன்னத்தில் அறைய வேண்டும் என்றால் இப்படி அடிக்க முடியாது, இப்படி தான் அடிக்கணும். அப்படின்னு இது புறங்கை. இதில் அடித்தா கூட நமக்கு பெருசாக தெரியாது, பிள்ளைகள் அடிக்கணும் அப்படி. ஆனால் இப்படி அடிக்கிறது அவமானத்தின் அடி. அவமானம். நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்ட போ, இது அவமானத்தின் அடி. ஏசு சொல்கிறாரு, ஒருத்தவன் வலக்கண்ணத்தில் அடிக்கிறது பெரிய கஷ்டம் பொறுத்து, அதுவும் அவன் வலது கண்ணத்தில் அடைக்கிறான். உன்னை இடது கண்ணத்தில் அடிச்சா பரவாயில்ல, வலது கண்ணத்தில் அடைக்கிறான்னா உன்னை ஒரு அவமானப்படுத்துபடியாக அடிக்கிறத கூட உனக்கு ஒரு மதிப்பு கிடையாது. உன்னை அடிக்கிறத கூட ஒரு மதிச்சு அடிக்கிறது கிடையாது. உன்னை அவமானப்படுத்தபடியாக பட நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறபடியாக அடிக்கிற போது தான் எனது கை எங்கே விழும்? அடித்தா தான் தெரியும் நினைக்கிறேன். எனது கை எப்படி விடும்? உங்களுடைய வலது கன்னத்தில் விடும். என்னுடைய உள்ளங்கை விடாது, என்னுடைய வெளிப்புற கை தான் உங்களுடைய வலது கன்னத்தில் விடும். அப்போ உள்ளங்கையில் அடிக்கிறதை விட இது என்ன கை சொல்லுவீங்க? வெளியே புறங்கையில் அடிக்கிறது அவமானம். அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு, ஒருவனுடைய வலது கன்னத்தில் அடைந்தால், அதாவது உன்னை அவமானப்படுத்தினால் அதை நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்ற. காயப்படுத்துவது மட்டுமல்ல, உன்னை ஒருவன் காயப்படுத்துகிறான், அவனை மன்னிப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் உன்னை காயப்படுத்துகிற போதே அவமானப்படுத்தி காயப்படுத்துகிறான் என்றால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, அதையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நடக்குமா ஃபாதர்? கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். காயப்படுத்தவர்களை மன்னிக்கதே கஷ்டம். ஆனால் அவமானப்படுத்தி ஒருவர் நம்மை காயப்படுத்துகிறார் என்றால் அது இன்னும் கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மன்னிங்க அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவரே, அதுக்கெல்லாம் மனித பலம் போதாது, மனித சக்தி போதாது. கடவுளுடைய மாபெரும் வல்லமை நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கிற போது, நம்ம கடவுளுடைய ஆற்றலுக்குள் ஆவியானதுக்குள் இருக்கிற போது, இறை வார்த்தைகளில் நாம் வாழ்கிற போது, ஒருவேளை நம்ம அந்த முதிர்ச்சியான நிலைக்கு, நீ என்னை அவமானப்படுத்தினா கூட எனக்கு கவலைப்பட மாட்டேன், நீ என்னை அசிங்கப்படுத்தினா கூட எனக்கு கவலைப்பட மாட்டேன், நீ என்னை காயத்தை ஏற்படுத்தினா கூட உன் மேலே எனக்கு கோபம் வராது, ஏன்னா அந்த முதிர்ச்சியான நிலைக்கு நம்ம அப்போ தான் போக முடியும். நம்ம அந்த நிலையில் இப்போ இன்றைக்கி இருக்கிறோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லை, நீங்கள் எப்படின்னு தெரியல, முடியாது. அவமானப்படுத்துதலை மன்னிச்சு போகக்கூடிய அளவுக்கு அது பெரிய மனசு வேண்டும், பெரிய ஆவியினுடைய கொடைகள் வேண்டும், பெரிய கடவுளுடைய அருளில் நாம் இருக்க வேண்டும், நாம் கடவுளுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் முடியும். அவமானப்படுத்துபவர்களை அவமானப்படுத்தி நம்மை காயப்படுத்துவதை மன்னிக்க அப்போ தான் முடியும். அப்படி ஒரு படி மேலாக, இன்னும் ஒரு படி நாம் முதிர்ச்சியானவர்களாக, இன்னும் ஆவிக்குள் ஆண்டவருக்குள் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம்.